கருத்து என்பது அறிவுக்கும் அறியாமைக்கும் இடையிலான ஊடகம். பிளேட்டோ. அவர் கருத்து இரண்டு உச்சநிலைகளுக்கு இடையில் இருப்பதாக கூறுகிறார். அறிவு சமன் உங்களுக்கு ஏதாவது உறுதியாகத் தெரியும். அது உண்மை, உண்மைகள் மற்றும் ஆதாரங்களை அடிப்படையாகக் கொண்டது. அறியாமை சமன் உங்களுக்கு எதுவும் தெரியாது அல்லது முழுமையாக புரிதல் இல்லை. கருத்து சமன் நீங்கள் எதையாவது நம்புகிறீர்கள், ஆனால் அது முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை அல்லது உறுதியாக இல்லை. உதாரணமாக, 1. வானிலை முன்னறிவிப்பு. அறிவு. ஒரு வானிலை ஆய்வாளர் தரவை ஆய்வு செய்து, செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் நாளை மழை பெய்ய 90 விழுக்காடு வாய்ப்பு உள்ளது என்று கூறுகிறார். இது அறிவியல் சான்றுகளை அடிப்படையாகக் கொண்டது. அறியாமை. எந்த யோசனையும் இல்லாத ஒருவர், நாளைய வானிலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறுகிறார். இது முழுமையான தகவல் பற்றாக்குறை. கருத்து. ஒரு நபர், வானம் மேகமூட்டமாக இருப்பதால் நாளை மழை பெய்யும் என்று நினைக்கிறேன் என்று கூறுகிறார். இது முழுமையாக ஆராய்ச்சி செய்யப்படவில்லை, ஆனால் அறியாமையும் அல்ல. 2. பணியிட உதாரணம். ஒரு நிறுவனம் ஒரு புதிய தயாரிப்பை அறிமுகப்படுத்துவதை கற்பனை செய்து பாருங்கள். அறிவு. வாடிக்கையாளர்கள் பதிப்பு AI விரும்புகிறார்கள், இது 500 பேரின் கணக்கெடுப்புகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டும் தரவு சந்தைப்படுத்தல் குழுவிடம் உள்ளது. அறியாமை. ஒரு புதிய பயிற்சியாளர் கூறுகிறார், வாடிக்கையாளர்கள் எந்த பதிப்பை விரும்புகிறார்கள் என்று எனக்குத் தெரியவில்லை. கருத்து. மற்றொரு ஊழியர் கூறுகிறார், பதிப்பு B சிறப்பாக இருப்பதாக நான் நினைக்கிறேன், எனவே வாடிக்கையாளர்கள் அதை அதிகமாக விரும்பக்கூடும். இது ஒரு யூகம், முழுமையாகத் தவறில்லை, ஆனால் தரவுகளால் ஆதரிக்கப்படவில்லை. அறியாமைக்கும் உண்மையான அறிவுக்கும் இடையில் கருத்து எவ்வாறு அமர்ந்திருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. 3. குடும்ப வாழ்க்கை உதாரணம். சூழ்நிலை. ஒரு குழந்தைக்கு ஒரு பள்ளியைத் தேர்ந்தெடுப்பது. அறிவு. பெற்றோர் பள்ளி மதிப்புரைகளை படிக்கிறார்கள், ஆசிரியர்களை சந்திக்கிறார்கள், முடிவுகளை பார்க்கிறார்கள், மேலும் கூறுகிறார்கள். இந்த பள்ளி கல்வி செயல்திறன் மற்றும் நல்ல ஆசிரியர்களை நிரூபித்துள்ளது. அறியாமை. பள்ளிகளை பற்றி எதுவும் தெரியாத ஒரு தூரத்து உறவினர் கூறுகிறார், இந்த பகுதியில் உள்ள பள்ளிகளை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. கருத்து. ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் கூறுகிறார், கட்டிடம் அழகாக இருப்பதால் அந்த பள்ளி நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஆராய்ச்சி இல்லை, வெறும் தனிப்பட்ட உணர்வு. எனவே அண்டை வீட்டார் முற்றிலும் தவறாக இல்லை, ஆனால் எந்த நிரூபிக்கப்பட்ட தரவையும் பயன்படுத்துவதில்லை. பிளேட்டோ சொன்னது போல, அவர்களின் பார்வை அறிவுக்கும் அறியாமைக்கும் இடையில் உள்ளது.